ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். அவல் பொங்கல் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு அதில் ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக அதை வாசம் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்குவோம். தீஞ்சு போகாம வறுத்து விடுங்க. இது வறுப்பட்டதும் 1 கப்பு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வெயிட் போட்டு ஸ்டீம் வந்ததும் இப்போ ஸ்டீம் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு தாளிக்கிற கண்டி வச்சுக்கிட்டு அதில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு அதில் 1 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். அதை பொடிச்சு 1-2 பொடிச்சு போட்டிருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரியட்டும். நீங்கள் நெய் வேணாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லை 2 மிக்ஸ் பண்ணி கூட ஊற்றிக்கலாம். போட்டு பொரிய ஆரம்பிச்சதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சோண்டு கறிவேப்பிலை போட்டு எல்லாம் பொரிஞ்சதும் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுக்குவோம். இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். பாசிப்பருப்பு வெந்திருக்கு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. அப்புறம் இதில் ஒரு 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நான் ஒரு 1/2 கப்பு ரெட் ரைஸ் அவலை எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் இந்த அவல் வேகட்டும். அவல் சீக்கிரம் வெந்துடும், அதனால ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். ஒரு 1/2 கப்பு ஊற்றினா போதும். அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க, இல்லாட்டி அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ பொங்கல் நல்லா கெட்டியாக வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தாளிச்ச இந்த தாளிப்பை இதில் போட்டுக்கலாம். மிளகு ஜீரகம் தாளிச்சோம் இல்லையா, அதை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கிடுவோம். இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்குவோம். இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்குவோம். இப்போ ஈஸியான ஹெல்த்தியான அவல் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.